போய் தான், எல்லாம் போய் தான். என் ஒருத்தனை சுட்டு கொன்னா கூட சனியா ஒழியுதுன்னு நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன். மொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிடுவேன்னு ஒருத்தன் மிரட்டும் போது சத்தியம் பேசுற அளவுக்கு நான் ஒன்னும் தியாகி கிடையாது. அந்த சாமி அப்பனுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? நீ ஒருத்தி இருக்கிறதுனாலதான் எல்லா பிரச்சனையும் வந்தது. உன்னை கொல்ல சொல்லி அவனோட ஆளுங்க தான் என்கிட்ட துப்பாக்கியை கொடுத்தது. ஆமா, துப்பாக்கியை கையில வாங்குற அளவுக்கு தைரியம் இருந்ததே தவிர உன்னை சுட்டு கொல்றதுக்கு எனக்கு மனசே வரல ரஞ்சினி. உன்னை நான் கொல்லலைன்னா அம்மாவை கொன்னுடுவோன்னு மிரட்டினாங்க என்ன. அப்ப கூட நான் தப்பாதான் குறி வச்சேன். உன்னை சொல்ற மாதிரி சுட்டேன். எதுக்கு தெரியுமா? தெரியுமா உனக்கு? நான் சொல்றதுக்கு வக்கத்தை வேணா அவங்க நினைச்சா கூட பரவாயில்ல, நீ செத்துறக்கூடாதுன்னு நினைச்ச. என்னால உன்னை கொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் கல்யாண மண்டபத்துக்கு அவன் ஆளுங்களை அனுப்பி வச்சான். நான் தான் அவங்கள உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சேன். அம்மாவும் சூர்யாவும் மதுவும் மத்தவங்களும் செத்துறக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி செஞ்ச. அப்புறம் எதுக்கு உன்னை காப்பாத்துறேன்னு கேக்குறியா? உன் குடும்பத்தால என் அப்பா செத்து போன மாதிரி என் குடும்பத்துக்காக உன்னை பலி கொடுக்கிற அளவுக்கு எனக்கு கல்மனசு இல்ல. என்ன அதிர்ச்சியா இருக்கா? சொல்லிட்டா மது, எல்லாத்தையும் சொல்லிட்டா. உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. தப்பு இல்லைங்க, தெரிஞ்சுதானே ஆகணும். இனிமே மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆனா மறக்க முடியல ரஞ்சினி. என் தம்பி நிச்சயதார்த்தத்துக்கு கூட என்னால வர முடியல. உனக்கு தெரியுமா, அன்னைக்கு நிச்சயம் நடந்தப்போ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்த. வீட்டு வாசல் வரைக்கும் துரத்திட்டு வந்து அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. உங்க யாருக்குமே தெரியாது மனசுக்குள்ள எப்படி அழுதும் தெரியுமா? ஒரே ஒரு தம்பி அவன். எனக்கு அவனுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்படக்கூட என்னால முடியாத போயிடுச்சு. கல்யாணத்திலேயாவது இருக்கணுமே தான் அவங்க ஆளுங்களை விட்டு உன்னை கொல்றதுக்கு சம்மதம் சொல்லி மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்த. ஆனா மனசு கேட்கல. அவங்கள நான் உள்ள விட்ட பாவத்துக்கு தான் குண்டை நான் வாங்கிக்கிட்டு உன்னை காப்பாத்தினேன். அப்படி என்ன சாக விட்டிருந்தா நான் நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன். ஏன் இப்படி உயிரோட என்ன வதச்சிட்டு இருக்க? அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்ன நம்புங்க. இப்ப சொல்றேன். உண்மை என்னன்னு என்கிட்ட இப்ப சொல்லிட்டீங்கல்ல, இப்ப பாருங்க, அந்த சாமி அப்பனையும் அவனோட கூட்டத்தையும் மொத்தமா உள்ள தள்ளிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட நான் வந்து பேசுறேன். ஒரு நிமிஷம். நான் ஒன்னு சொன்ன கேப்பியா? என்ன?
வேணாம் ரஜினி, போதும், என்னை விட்டுரு. சொல்ல போனா எங்க எல்லாரையும் விட்டுரு. நீ போலீஸ் ஆபீசர், அதை மறைச்சுக்கிட்டு என் பொண்டாட்டிய இங்க பொங்கி போட்டுட்டு இருந்த. என் பொண்டாட்டி ஒரு போலீஸ் ஆபீசர்னு பெருமையா சொல்லிக்கிட்டு நடமாடுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லைன்னு வச்சுக்க. இந்த குடும்பம் இதுக்கு மேல தாங்காது ரஞ்சினி, வேண்டாம். என்ன சொல்றீங்க? புரியலையா? எங்களை விட்டுருன்னு சொல்றேன். எங்களை விட்டு போயிடுன்னு சொல்றேன். நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல யார் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை. தினம் தினம் செத்து பொழைக்கிறத விட ஒரே அடிய செத்து போயிடலான்னு எல்லாருக்கும் சீக்கிரமா தோணிடும். பைத்திய மாதிரி பேசாதீங்க. என்ன மீறி இனிமே யாருமே இங்க வரமாட்டாங்க. ரஜினி, ரஜினி, நீயே வராம இருந்தா நல்லதுன்னு நினைக்கிற ரஜினி. ஆமா, பிளீஸ். இத நான் ஒரு ஆர்டர் போட்டு சொல்லல. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ரஜினி. எனக்கு அம்மா வேணும். என் கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும். சின்ன வயசுல இருந்து அவங்கள தவிர என்னோட உலகத்துல வேற யாருமே இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் குழந்தை இல்லைங்கிற ஒரு விஷயம் நமக்கு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. நீயே இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறதுனால எனக்கு வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. போயிடு ரஞ்சினி, இந்த வீடு உன்னை தாங்காது. உன் பதவிய, உன் அதிகாரத்தை, புதுசா வந்திருக்கிற அந்தஸ்த சத்தியமா சத்தியமா என்னால தாங்க முடியாது ரஞ்சினி. பிளீஸ் புரிஞ்சுக்க. உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. போயிடு ரஞ்சினி, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். போயிடு ரஞ்சினி, போயிடு. என்னால இதுக்கு மேல தயவு செஞ்சு போயிடு ரஞ்சினி. ஹலோ, நான் ரஞ்சினி பேசுறேன். குட் மார்னிங். விசாரிச்சிங்களா? ரொம்ப அர்ஜென்ட் மகாதேவன். ட்ரிபிள் பெட்ரூம் குவார்டர்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு டபுள் பெட்ரூமே போதும். எஸ், மேக்ஸிமம் 1 டே. அதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. எப்படியாவது சீக்கிரம் முடிக்க பாருங்க ப்ளீஸ். உங்க ஃபோன் வந்தா அடுத்த நிமிஷம் என்னோட திங்ஸ் எல்லாம் நான் பேக் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகே, தேங்க்யூ.
நடக்குது? என்னடி சொல்ற? அண்ணனும் அண்ணியும் தண்ணி கொடுத்துட போறாங்களா? உங்ககிட்ட சொன்னாங்களா? உங்ககிட்ட யார் சொன்னாங்க? உடனே வீடு பார்க்க சொல்லி அண்ணி யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காங்கம்மா. வாமா, வந்து உடனே என்னன்னு கேளு வா. வா. I'll be there in an hour's time. Yes. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் என்னோட டேபிள் மேல வச்சிருங்க. நான் வந்து பார்க்கறேன். என்னன்னு கேளுங்க. Yes, okay. I'll be there. Thank you. அத்தை, மத்தியானத்துக்கு நான் சமைச்சு வச்சிட்டேன். நான் கிளம்புறேன். நில்லு. இன்னைக்கு மத்தியானத்துக்கு சமைச்சிட்ட, ராத்திரிக்கு, நாளைக்கு, நாளன்னைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாசம். ரஞ்சனி, உன்னை நேராவே கேக்குறேன். நீயும் முரளியும் தனி கொடுத்தன போற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? மா, என்ன பேசுற நீ? அண்ணி அப்படி என்னைக்காவது யோசிச்சிருக்காங்களா? இல்ல நீயே வெளில போக சொன்னா அண்ணி போயிடுவாங்களா? யாரை பார்த்து என்னம்மா பேசுற நீ? ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா. நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு. நிச்சயமா நாங்க தனி கொடுத்தனும் போறதில்ல. ஆனா நான் மட்டும் தனியா போறேன். புரியலையா அண்ணி? நீங்க தனியா போறீங்களா? எதுக்கு? நான் தான் போக சொன்னேன். வேண்டாமா, ரஞ்சினி இந்த வீட்டில் இருக்கிறது யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. யாரால எப்போ என்ன கஷ்டம் வரும்னு கவலைப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையை நடத்திட்டு போக முடியாது. அறிவு இருக்காடா உனக்கு? அவ இருக்கிறதுனாலதான் நீ இன்னைக்கு இருக்க. அத மறந்துடாதே. ஏன்னா உன் புத்தி இப்படி தப்பாவே வேலை செய்யுது? அண்ணி மேல என்ன தப்பு? முதல் தடவை உன்னை கடத்தும் போது என்ன நடந்ததுன்னு சொல்லி இந்த பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும்ல? ஏய், எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு அண்ணியை வீட்டு விட்டு வெளில போக சொன்னா எதை விதத்தில் நியாயம் இது? அண்ணன் தான் அப்படி புத்தி கேட்டு பேசுறாருன்னா நீங்க ஏன் அண்ணி இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? நீங்க வீட்டை விட்டு போனாதான் எங்களுக்கு பாதுகாப்புனா அப்படி ஒரு பாதுகாப்பே எங்களுக்கு வேணாம் அண்ணி. முரளி, அவ இங்கதான் இருக்கணும், இங்கதான் இருப்பா. பொண்டாட்டிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு உன்னால வெளியில தலை காட்ட முடியுமா? 4 பேர் ஏன்னு கேட்டா என்னடா பதில் சொல்லுவே? நீ இங்க சொன்னது வெளியில சொல்லி பாரு, சிரிப்பாங்க. அம்மா, மற்றவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லைம்மா. நான் முடிவு பண்ணிட்டேன். காசு பணம் பெருசா இல்லைனாலும் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தோம். என்னைக்கு இவ யாருன்னு உண்மை தெரிஞ்சதோ அன்னையோட அந்த நிம்மதி போயிடுச்சு. வசதி இல்லாம வாழ்ந்துடலாமா, நிம்மதி இல்லாம வாழவே முடியாது. நிறுத்துடா. இந்த வீட்டு நிம்மதி போனதுக்கு காரணம் நீ, அவ இல்ல. போன நிம்மதியை மீட்டு கொண்டு வந்திருக்கா அவ. அவளை புரிஞ்சுக்காத நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ரொம்ப தெரியுமாமா உனக்கு? ஒரு பொறுக்கி, ஒரு கிரிமினல் இன்னைக்கு இவளை இங்க அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு மோத வந்திருக்காங்க. இவ எத்தனை பேரை இதே மாதிரி பகைச்சு வச்சிருக்காளோ, எத்தனை பேர் பழிவாங்க காத்துட்டு இருக்காங்களோ யாருக்கு தெரியும்? யாராவது கதவை தட்டினா வந்திருக்கிறவன் துப்பாக்கியோட வந்திருக்கானா கத்தியோட வந்து நிப்பானான்னு கவலைப்பட்டுட்டா கதவை திறக்க முடியும். ஏண்டா முரளி, நீ என் பிள்ளையாடா? ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு வெக்கமா இல்ல இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன்னு உன் பொண்டாட்டி துணிஞ்சு நிக்கிறப்ப உனக்கு எப்படிடா இப்படி பேச மனசு வருது? மன்னிச்சிருங்கம்மா, நான் ஒரு சராசரி மனுஷன். வீரமா இருக்கிறது வேற, வீரமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது வேற. இந்த விஷயத்துல நான் நடிக்க விரும்பல. ரஞ்சினி இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். என் முடிவை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். ஏன் இவ்வளவு நாள் இந்த ஃபைலை பெண்டிங்ல வச்சிருக்கீங்க? சாரி மேடம். மறுபடியும் இப்படி எல்லாம் ரிப்பீட் பண்ணாதீங்க. This is the last warning. ஓகே மேடம். Take it.
கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸ்ரீதர் வாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. சிட் டவுன். தேங்க்யூ. தேங்க்யூ. மறுபடியும் இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பண்றது, இதுதான் நான் என்னோட விதி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் அதை மாத்தணும்னு நினைச்சது பைத்தியக்காரத்தனம்னு இப்ப எனக்கு தோணுது ஸ்ரீதர். அப்படிலாம் நினைக்காத ரஞ்சினி. லைஃப்ல அப்பப்போ சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கிறது நல்லதுதான். நாம என்ன கல்லா மண்ணா அப்படியே இருக்கிறதுக்கு? எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. விஷயம் கேள்விப்பட்டதோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதான் உன்னை நேர்ல பார்த்து விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். தேங்க்ஸ் ஸ்ரீதர். நிம்மதியா வாழணும்னா இந்த வேலை சரிப்பட்டு வராதுன்னு விட்டுட்டு போனேன். ஆனா இப்போ அதே நிம்மதி வேணும்னா இதே வேலைக்கு வரணும்னு ஆயிடுச்சு. அன்னைக்கு நீங்க சொன்னது உண்மை. என்ன டார்கெட் பண்ணி தான் எல்லாமே நடந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்னோட ஹஸ்பண்ட அந்த சாமி அப்பன் கடத்திட்டு போயிட்டான். உங்களுக்கு தெரியுமா? வாட்? என்னாச்சு? இப்போ எங்க இருக்காரு? இஸ் ஓகே? திரும்ப வந்துட்டாரு. தேங்க் காட். அவர்கிட்ட ஏதேதோ சொல்லி மிரட்டி வச்சிருந்திருக்காங்க. என்னை யாரும் கடத்தல, நானா தான் போனேன்னு பொய் சொல்லிட்டாரு. ரஞ்சினி, ஒரு வகையில உனக்கு இந்த பதவி பாதுகாப்பானதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சொல்லப்போனா ஒரு வகையில உன் ஃபேமிலிக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த யூனிஃபார்மே நான் திரும்ப போட்டிருக்கேன். தப்பு இல்ல. எல்லாரும் யாரோ சிலருக்காக தான் வாழ வேண்டியிருக்கு. ஸ்ரீதர், சிவாக்கா எப்படி இருக்கா?